தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. மதுரையில் தேர்தல் பணிகளை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிரவீன்குமார் நேற்று முறைப்படி தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த ஆட்சியர் பின்னர் வாகன தணிக்கையில் ஈடுபட உள்ள பறக்கும் படை வாகனங்களை பச்சை கொடி அசைத்து அனுப்பி வைத்தார். நேற்று முதலே பறக்கும் படையினர் மாவட்டம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மதுரையில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்களின் சிலைகளை மூடும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மதுரை கே நகர் பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகள் ஏற்கனவே துணி கொண்டு மூடப்பட்டுள்ளன. தொடர்ந்து மற்ற பகுதிகளில் உள்ள அரசியல் தலைவர்களின் சிலைகளையும் மூடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மார்ச் 30 முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதற்கிணங்க தமிழ்நாடு ஒரு கட்டமாக தேர்தலுக்காக போகிறது. அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளும் கூட நேற்று அறிவிப்பை அடிப்படையில் வருகின்ற 30/3/2026 தேதி கெஜெட் நோட்டிஃபிகேஷன் வழங்கப்படும். அந்த தேதி முதல் 6/4/2026 வரை வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு இருக்கும். தேர்தல் ஆணையம் நியமிக்கப்படும் அப்சர்வர்களுடைய முன்னிலையில் அந்தந்த சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய தலைமையில் வேட்பு மனுகளுடைய ஸ்க்ரூட்டினி 7/4/2026 நடக்கும். 9/4/2026 வரை தாக்கல் செய்த வேட்பு மனுகள் விட்ராவல் பண்றதுக்கு தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்திருக்கு. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு கூட 23/4/2026 தேதி வாக்கு தேதி என்ற ஒரு அறிவிப்பை நேற்று தினம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. 4/5/2026 தேதி 10 சட்டமன்ற தொகுதிக்கும் கூட கவுண்டிங் நடக்கும். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரைக்கிணங்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுத்திருக்கோம். சிறப்பா நேற்று மாலை 15/3/2026 தேதி உடனடிய அறிவிப்பை வெளிப்படுத்தின பிறகு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற பகுதிகளில் கூட தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 9 எண்ணிக்கை அடிப்படையில் 90 பறக்கும் படைகள் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் டீம்ஸ்கள் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். மிக முக்கியமாக வெளி டிஸ்ட்ரிக்ட்ஸ்லிருந்து உள்ள வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ்களுக்கும் ஆர்டீரியல் ரோட்ஸ்களில் வரக்கூடிய வாகனங்கள் பரிசோதனை செய்யறதுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 மற்றும் 3 ஷிஃப்ட் என்ற அடிப்படையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 9 எண்ணிக்கையில் ஒட்டு மதுரை மாவட்டத்தில் 90 நம்பர்ஸில் 90 எண்ணிக்கையில் ஸ்டாட்டிக் சர்வலன்ஸ் டீம் வச்சிருக்கோம். வீடியோ சர்வலன்ஸ் டீம் எந்த கட்சி சார்பில் கூட ஒரு நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் நடத்தும் போது செலவினம் கணக்கேடு எடுக்கிறதுக்காக தேர்தல் விதிகளுடைய நடத்தை விதிகளுடைய வயலேஷன்ஸ் பார்க்கறதுக்காக வீடியோ சர்வலன்ஸ் டீம் என்ற வகையில் 10 சட்டமன்ற தொகுதிக்கு 10 வீடியோ சர்வலன்ஸ் டீம், செலவினம் கணக்கு எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வீடியோ வீவிங் டீம் மற்றும் அக்கவுண்டிங் டீம் என்ற அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியிலுமே கூட ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வலன்ஸ் டீம், வீடியோ சர்வலன்ஸ் டீம், வீடியோ வீவிங் டீம் மற்றும் அக்கவுண்டிங் டீம் என்ற படையில் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், லோக்கல் போலீஸ் மற்றும் எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் பாக்கெட்ஸ் மற்றும் தொகுதிகளில் சிஏபிஎஃப் போலீசார் உள்ளிட்ட இந்த எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீம்ஸ்கள் மதுரை மாவட்டத்தில் நேற்று மாலையிலிருந்து அமலுக்கு நாம் கொண்டு வந்திருக்கோம்.
மதுரை மாவட்டம் பொறுத்தவரை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மதுரை மாநகரத்துடைய காவல் ஆணையாளர் அவருடைய இணைந்து வல்னரபிலிட்டி மேப்பிங் என்ற ஒரு எக்ஸசைஸை மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாம் மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் போன சில தேர்தலுக்கு முன்பு 10% கீழே வாக்குப்பதிவு ஆயிருக்கக்கூடிய சில கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ்கள் நாம் தேர்வு பண்ணியிருக்கோம். அந்த கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ்களுக்கும் வல்னரபிள் போலிங் லொகேஷன்ஸ்களுக்கும் தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரைக்கிணங்க சிஏபிஎஃப் பர்சனல்ஸ், வெப்காஸ்டிங் போன்ற மைக்ரோ அப்சர்வர் போன்ற அனைத்து வசதிகள் ஏற்பாடு பண்ணுவோம். இந்த வாட்டி தேர்தல் ஆணையம் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு கூட 100% வெப்காஸ்டிங் என்ற ஒரு அறிவுரை கொடுத்திருக்காங்க. அதுக்கு தேவை இருக்கக்கூடிய அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கூட தேர்தல் ஆணையம் சார்பில் மதுரை மாவட்டத்தில் நாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். மதுரை மாவட்டம் பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகளில் 3079 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கு. இந்த வாக்குச்சாவடி மையங்கள் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுடைய வசதிக்கு கிணங்க இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை தேர்தல் ஆணையம் கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் சாந்தி சதன் அபார்ட்மெண்ட் என்ற ஒரு குடியிருப்பு பகுதியில் கூட புதுசா ஒரு வாக்குச்சாவடி மையம் நாம் அமைச்சிருக்கோம். மதுரை மாவட்டம் பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் நடத்துறதுக்கு தேவை இருக்கக்கூடிய அனைத்து யந்திரங்கள் போதுமான அளவுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. குறிப்பா இவிஎம்ஸ்கள் பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரைக்கிணங்க ரேண்டமைசேஷன் என்ற ஒரு நிகழ்ச்சியை அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்களுடைய முன்னிலையில் தேர்தல் ஆணையம் நாம் நடத்த போறோம். பொதுவா தேர்தலில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம்ஸ்கள் முதலில் நாம் முடிவெடுப்போம். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய ரேண்டமைசேஷனில் எந்த இவிஎம்கள் எந்த சட்டமன்ற தொகுதிக்கு போகும், அதற்கு பிறகு எந்த சட்டமன்ற தொகுதியில் எந்த வாக்குச்சாவடி மையத்துக்கு எந்தெந்த மெஷின்ஸ்கள் போகும் என்ற அனைத்து ரேண்டமைசேஷன் ஆக்டிவிட்டிகளும் கூட தேர்தல் ஆணையத்திலிருந்து நியமிக்கப்பட்ட அப்சர்வர்களுடைய முன்னிலையில் வேட்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடைய முன்னிலையில் நடக்கும். அது மட்டும் இல்லாம வாக்காளர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சில யந்திரங்கள் ட்ரைனிங் அண்ட் அவேர்னஸ் பர்பஸுக்காக நாம் பயன்படுத்த போறோம். போலிங் பர்சனல் பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3079 வாக்குச்சாவடி மையங்களுக்கு 3691 பிரிசைடிங் ஆபீசர்ஸ்களுடைய நியமனம் வேலை நடைபெற்று வருகிறது. இதில் 3079 பிரிசைடிங் ஆபீசர்ஸ் மற்றும் மிச்சம் ரிசர்வ் அடிப்படையில் போலிங் அபிஷியல் 1, போலிங் அபிஷியல் 2, போலிங் அபிஷியல் 3 என்ற வகையில் ஒட்டுமொத்தமா 14,764 போலிங் அபிஷியல்ஸ் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் வேலை செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாம மதுரை மாவட்டத்திலிருந்து இராணுவத்தில் வேலை செய்யக்கூடிய 5232 சர்வீஸ் ஓட்டர்ஸ்களுக்கு கூட இடிபிபிஎஸ் மூலமாக வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு தேர்தல் ஆணையம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மதுரை மாவட்டத்துக்கு சார்ந்த வெளிநாட்டில் குடியிருக்கக்கூடிய ஓவர்சீயர்ஸ் எலக்டர்களுடைய எண்ணிக்கை 16 ஆகும். போன பாராளுமன்ற தேர்தலில் 85 வயசுக்கு மேற்பட்டோர்களுக்கு வீட்டிலேயே வாக்களிக்கிறதுக்காக ஒரு நவீன வசதியை தேர்தல் ஆணையம் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் போன பாராளுமன்ற தேர்தலில் அந்த வசதியை பயன்படுத்த 85 வயசுக்கு மேற்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1159 ஆகும். 40% டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய விண்ணப்பம் தெரிவித்த மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை 891 ஆகும். இந்த 2 எண்ணிக்கைகள் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த விண்ணப்பம் அடிப்படையில் தான் இந்த எண்ணிக்கைகள். இந்த தேர்தலில் கூட மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெரியவர்களுக்கும் 80 வயசுக்கு மேலே இருக்க பெரியவர்களுக்கு வீட்டிலேயே வாக்களிக்கிறதுக்காக வசதி மற்றும் விண்ணப்பம் கேட்டு நம்ம தேர்தல் ஆணையத்திலிருந்து அலுவலர்கள் அவர்களுக்கு தொடர்பு கொள்வார்கள்.
யார் யாரெல்லாம் விண்ணப்பம் தெரிவிப்பாரோ அவர்களுக்கு வீட்டிலேயே நேரடியாக வாக்களிக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்ற ஒரு விஷயத்தை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரை சிறையில இருக்கக்கூடிய பிரிவென்டிவ் டிடென்ஷன்ல இருக்கக்கூடிய 87 பிரிவென்டிவ் டிடெய்னீஸ்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு கூட ஃபெசிலிட்டேஷன் சென்டர் தேர்தல் ஆணையமிலிருந்து நாம் ஏற்பாடு பண்ணுவோம். அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்முடைய வாக்குச்சாவடி மையத்தில் நாம் பண்ணிட்டு இருக்கோம். வருகின்ற பொதுமக்களுக்கு ஒரு அனைத்து வசதிகள் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் அமைக்க வேண்டும். ஓட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்ற ஒரு திசையில அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்ல அஷ்யூர்டு மினிமம் ஃபெசிலிட்டிஸ் என்ற வகையில குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மாற்றுத்திறனாளிகளுக்காக ரேம்ப் வசதி, லைட்டிங்ஸ் போன்ற அனைத்து நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஏற்பாடு செய்வோம். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரைக்கிணங்க வாக்களிக்கிறதுக்கு வாக்குச்சாவடி உள்ளாரே நுழைக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மொபைல் போன் வைக்கிறதுக்காக மொபைல் டெபாசிட் ஃபெசிலிட்டிஸ் கூட அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள்ல இந்த வாட்டி பண்றதுக்காக நாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். வருகின்ற வாக்காளர்களுக்கு அவருடைய வாக்காளர் பட்டியல அவருடைய வரிசை எண் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும் என்ற திசையில இந்த வாட்டி ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ல பெரிய அளவுக்கு வந்துட்டு அவருடைய வரிசை எண், அவருடைய பார்ட் எண் ரொம்ப தெளிவா பெரிய ஃபாண்ட்ல எழுதுறதுக்கு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த வாட்டி இந்த நவீன ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ஸ் அனைத்தும் கூட நம்ம வாக்காளர்களுக்கு வழங்கப்படும். இது மட்டும் இல்லாம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவுண்டிங் சென்டர்ஸ்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாநகரத்துடைய காவல் ஆணையாளர்களுடைய இணைந்து அனைத்து கவுண்டிங் சென்டர்ஸ்கள் நாம் ஆய்வு பண்ணியிருக்கோம். தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரை கிணங்க அனைத்து நடவடிக்கைகள் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்களுடைய அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகள் நாம் நடத்துவோம். எம்சிசி பொறுத்தவரை நேற்று மாலையிலிருந்து மதுரை மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு இருக்கு. எம்சிசி வயலேஷன்ஸ்கள் கண்டு வந்தால் பொதுமக்களுக்கு அது சம்பந்தமா தகவல்களை அறிவிக்கிறதுக்காக கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மற்றும் 10 சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடைய அலுவலகத்தில் அமைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் எம்சிசி வயலேஷன் சம்பந்தமா ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்கள் பதிவு செய்ய விரும்பமிருந்தால் பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய சி விஜில் என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமா அவர்கள் இந்த கம்ப்ளைண்டை பதிவு பண்ணலாம். அது இல்லாமல் மதுரை மாவட்டத்துக்கு டால் ஃப்ரீ எண் 1800-425-4268 டோல் ஃப்ரீ நம்பர் 1800-425-4268. இது மட்டும் இல்லாம லேண்ட்லைன் நம்பர்ஸ்கள் 5 எண்ணிக்கையில 045225301115 இந்த டோல் ஃப்ரீ மற்றும் லேண்ட்லைன் நம்பர்ஸ்கள் நம்முடைய கட்டுப்பாட்டு அறையில் 24/7 டெப்டி கலெக்டருடைய தலைமையில் குழு அமைச்சு நாம் கண்காணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கோம். ஃபீல்டு லெவலில் வேலை செய்யக்கூடிய ஃப்ளையிங் ஸ்குவாட் மற்றும் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் மூலமா நம்ம நடத்தை விதிகளுக்கு இன்றி பறிமுதல் செய்யக்கூடிய ரொக்கமாகும் பொருள்களாகும் சீஜர் செய்யறதுக்காக இந்த வாட்டி ESMS எலெக்ஷன் சீஜர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தேர்தல் ஆணையத்திலிருந்து கொண்டு வந்திருக்கும். ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ்களுக்கு மாவட்ட ஆட்சியர், தெற்கு மண்டலத்துடைய ஐஜி அவர்கள், சிட்டி போலீஸ் கமிஷனர் அவர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு பயிற்சியை கூட நாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் 10,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு வரக்கூடிய ரசீது இன்றி இருக்கக்கூடிய காசை பறிமுதல் செய்யறதுக்கு சீஜர் செய்யறதுக்கு பயிற்சிகள் நாம் கொடுத்திருக்கோம். ஒரு பட்சத்தில் 10 லட்சத்துக்கு மேலே எந்த ஒரு ரிசீட்ஸ் இல்லாமல் வரக்கூடிய காசை பறிமுதல் மட்டும் இல்லாமல் அதனுடைய தகவல்களை
இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு வழங்குறதுக்கு கூட தேர்தல் ஆணையத்துடைய அறிவுரை கிணங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிகளோட இணைந்து அனைத்து மீட்டிங்களும் கூட தேர்தல் ஆணையத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடிப்படையில் நாம் எடுத்திருக்கோம். இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு எந்த வகையான இன்கன்வீனியன்ஸ் இருக்கக்கூடாது என்ற திசையில மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திட்ட இயக்குனர் அவருடைய தலைமையில கிரிவான்ஸ் கமிட்டி என்ற ஒரு குழு அமைச்சிருக்கும். ஏதாவது ஃபிளையிங் ஸ்குவாட் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் மூலமா பறிமுதல் செய்யக்கூடிய அந்த சீஜர் உடனடியாக விடுவிக்கிறதுக்காக ரசீதுகளை பரிசீலனை செய்து விடுவிக்கிறதுக்காக PDDRDA அவருடைய தலைமையில கிரிவான்ஸ் கமிட்டி என்ற ஒரு குழுவை அமைச்சிருக்கும். போதுமான அளவுக்கு நம்ம பொதுமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், 10,000க்கு மேற்பட்டு ரசீது இல்லாமல் கொண்டு போக, 50,000க்கு மேற்பட்டு காசு கொண்டு போறதுக்கு அவர் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம இறுதிய தேர்தலுக்கு முன்பாக இறுதியா இருக்கக்கூடிய 72 மணி நேரம் கூட FST SSTகளுடைய அளவுல நம்முடைய வேலையை அதிகரிக்கிறதுக்கு கூட அனைத்து நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்திலிருந்து நாம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்டி நம்ம தேர்தல்ல வேலை செய்யக்கூடிய பிரிசைடிங் ஆபீசர்ஸ்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக மேண்டேட்டரி ட்ரைனிங்ல ஒரு மாடியூல் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு பிரிசைடிங் ஆபீசர்ஸ்களுக்கு கூட அந்த யந்திரத்துல சுயமா 100 ஓட்டுகள் பதிவு செய்து அந்த 100 ஓட்டுகளை உறுதி செய்து அவருடைய டெஸ்டிமோனியல்ஸ்கள் ரெக்கார்ட் பண்றதுக்கு கூட தேர்தல் ஆணையத்திலிருந்து நாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு அவருடைய வங்கி ATMsகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய காசை தகவல் தெரிவிக்கிறதுக்காக ESMS ஆப்ல வங்கிக்காரர்களுக்கு கூட லீட் பேங்க் மூலமா தகவல்கள் கொடுத்திருக்கோம். எந்த வங்கி எந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ATMக்காக காசு கொண்டு போகும்போது QR கோட் ஜெனரேட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமா தாராளமா கொண்டு போல. FST SST டீம்ஸ்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது அனைத்து விவரங்களும் கூட அவர்களுக்கு உடனடியாக இந்த ESMS ஆப் மூலமா அவர்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். தேர்தல் ஆணையத்து மூலமா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கூட ஜெனரல் அப்சர்வர்ஸ், போலீஸ் அப்சர்வர்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ் என்ற வகையில சில அப்சர்வர்ஸ்கள் வருவாங்க. அவர்கள் வரும்போது அவர்களுடைய தொலைபேசி எண்கள் கூட பொதுமக்களுக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் மூலமா நம்முடைய தகவல்களை நாம் கொடுத்துருவோம். இதே மாதிரி தேர்தல் நாள் 2 மணி நேரத்துக்கு எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கு என்ற ஒரு ஓட்டர் டர்ன் அவுட் டீடைல்ஸ்கள் பதிவு செய்யறதுக்காக இந்த வாட்டி பிரிசைடிங் ஆபீசர்ஸ்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன்ல இன்புட் பண்றதுக்காக வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உடனடியாக 2 மணி நேரத்துக்கு வாக்கு பதிவாயிருக்கக்கூடிய தகவல்களை அந்தந்த வாக்குச்சாவடி மையத்துடைய பிரிசைடிங் ஆபீசர்ஸ்கள் இந்த ஓட்டர் டர்ன் அவுட் ஆப்ல நேரடியாக பதிவு பண்ணுவார்கள். அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் 40 மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மேற்பட்ட மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இன்று தினம் ECI நெட் என்ற ஒரே ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மூலமா அனைத்து சர்வீசஸ்கள் பொதுமக்களும் சரி, கேண்டிடேட்ஸ்களும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி செயல்படுற மாதிரி ECI நெட் என்ற ஒரு வசதியை கொண்டு வந்திருக்கோம். சில நேரத்துக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல்துறை ஆணையாளர், காவல் கண்காணிப்பாளர்களோட இணைந்து அனைத்து கட்சி நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட அனைத்து நிர்வாகிகளுக்கும் கூட பர்மிஷன்ஸ் வாங்குறதுக்காக தேர்தல் ஆணையத்திலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய சுவிதா 2.0 என்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் சம்பந்தமா விரிவான ஒரு விவரத்தை நாம் தெரிவிச்சிருக்கோம். எந்த ஒரு வேட்பாளர் இல்ல கட்சி நிர்வாகிகள் பர்மிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த சுவிதா ஆப்ல அவருடைய தொலைபேசி எண்ணை பதிவு செய்து பர்மிஷன்ஸுக்காக அவரு அப்ளை பண்ணல. உடனடியாக தேர்தல் ஆணையத்திலிருந்து அனைத்து துறை உடைய பர்மிஷன்ஸ்களை வாங்கி உடனடியாக கொடுக்கறதுக்கு அனைத்து ஏற்பாடுகள் சிங்கிள் விண்டோ மெக்கானிசம் அடிப்படையில் நம்ம தேர்தல் ஆணையத்திலிருந்து நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக சக்ஷம் என்ற ஒரு ஆப், வேட்பாளர்கள் ஆன்லைன் மூலமா நாமினேஷன்ஸ்
பதிவு பண்றதுக்காக சுவிதா என்ற ஒரு ஆப், அஃபிடவிட் ஃபைல் பண்றதுக்காக சுவிதா என்ற ஒரு ஆப், அனைத்து வகையான மொபைல் அப்ளிகேஷன், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்கள் எல்லாமே இந்த தேர்தலில் வந்துட்டு நாம் பயன்படுத்த போறோம். போலிங் பர்சனல்ஸ்களுக்கு கூட ராண்டமைசேஷன் என்ற வகையில் நமக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து வருகின்ற அப்சர்வர்ஸ்களுடைய முன்னிலையில் நம்ம ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ், போலிங் அஃபீஷியல்ஸ்களுக்கு கூட ரேண்டமைசேஷன் நாம் பண்ண போறோம். இந்த வாட்டி மதுரையில் சில வாக்குச்சாவடி மையங்களுக்கு மாடல் போலிங் ஸ்டேஷன் என்ற வகையில் பெண்கள் மட்டுமே ஊழியரா வேலை செய்யக்கூடிய பிங்க் போலிங் பூத்ஸ்கள் நாம் அமைக்கிறதுக்கு நாம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதர டீம்ஸ்கள் இருக்கக்கூடிய மாடல் போலிங் ஸ்டேஷன்ஸ்களை கூட மதுரை மாவட்டத்தில் கொண்டு வரதுக்காக அனைத்து ஏற்பாடுகள் மாவட்ட தேர்தல் ஆணைய பிரிவு மூலமா நாம் எல்லாமே நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். இல்ல 50,000. அது ஒரு விண்ணப்பம். 50,000க்கு மேற்பட்டு கொண்டு போகும்போது ரசீது இல்லாமல் போகும்போது நம்ம எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி மூலமா இன்டர்வென்ஷன்ஸ்கள் ஆகும். இருக்கும். அப்சர்வர்ஸ்களுடைய முன்னிலையில வந்துட்டு தான் நான் அந்த ஒரு எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். அந்த டீடைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தேர்தல் பிரிவில் இருந்து நான் கொடுத்துருவேன். நன்றி. தேர்தல் ஆணையத்து மூலமா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தமிழ்நாடுக்கு வந்திருக்கும் போது கூட நிறைய என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் மற்றும் வங்கி மூலமா தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சஸ்பிஷியஸ் டிரான்சாக்ஷன்ஸ்களுக்கு கூட டீடைல்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை வந்துட்டு தேர்தல் ஆணையம் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிகளுக்கு கொடுத்திருக்காங்க. அவர் கண்டிப்பாக அந்த நடவடிக்கைகளை எடுப்பாங்க. நன்றி.